ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேசரி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் கேசரி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 1 கப் ரவா எடுத்தால் 2 கப் சீனி எடுத்துக்கணும். 1 கப் நெய் எடுத்துக்கலாம். நான் நெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் போட்டு வசக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக. இனி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ரவையை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்படி எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவை நல்லா வறுத்தாச்சு. இனி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் அதே பாத்திரத்தில் 1 கப் ரவை எடுத்தனால 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனி வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவில் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ரவை ஓரளவு வெந்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் சாக்லேட் கலரில் மாறிடுது. நம்ம எந்த ஃபுட் கலரும் நம்ம இதில் சேர்க்கலை. சீனி சேர்த்துடலாம். இனி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நான் நெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சைனிங் கிடச்சிருக்கு. இப்போ ரெடி ஆயாச்சு. கொஞ்சமாக தேவையான ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒன்றுமே சேர்க்கலை. நான் முந்திரி பருப்பு பச்சையாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். கேசரி நல்லா வெந்தாச்சு.
அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சாக்லேட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இனி முந்திரி பருப்பை வச்சு அலங்கரிச்சிடலாம். உண்மையிலே இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.